ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் கும்பம். ஸோ கும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்கு 7.5 சனி இன்னும் முழுவதுமாக முடியலை. ஸோ பாதச்சனியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், உச்ச குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், ராசியில் ராகுவும், 7ஆம் இடத்தில் கேதுவும், 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் துவங்குகிறது. ஸோ கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் மறையிறாரு. பட் உச்சம் அப்படிங்கிற நிலையில வலுவா இருக்காருங்க. ஜாப் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு 10ஆம் வீடு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய் பகவான். இவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போறாரு. 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஜாப் வைஸ் ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கும். அதே போல் வருமானம் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுமே எதிர்பார்க்கலாம். அதே போல் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த தொழிலுமே நல்ல விதமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ராசிக்கு பாக்யாதிபதியான சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வலு குறைந்த நிலையில காணப்படுறாரு. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசியில் இருக்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்களோட திங்கிங்லாம். ஸோ காமனாக நீங்கள் ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஒருத்தருடைய லக்னத்தில் வெறும் ராகு இருந்தாலும் இல்லை ராகுவோட பிற கிரகங்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆதிபத்தியத்தோட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பெரிய கனவுகள், எதையுமே பிரம்மாண்டமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறதுனால ராசியிலேயே ராகு இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. அப்போ நம்ம எதையுமே பிரம்மாண்டமாக செய்யலாம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், வேற ஜாப் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும், ஸோ நம்ம பெரிய இடத்துல ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த ராகு பிரம்மாண்ட ராகு அப்படின்னு சொல்கிறோம். ராகு எங்கே இருந்தாலும் அந்த இடத்த பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நார்மல் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும், நம்ம அதிகமாக ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதும் புரியும். இருந்தாலுமே நம்ம அந்த உயரமான இடத்தை அதிகமாக ஆசை போய் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுவோம். பட் இயற்கையிலேயே அதை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது கடினமான விஷயமா இருக்கும். இருக்கிற மாதிரி ஆசை காமிக்கும், நம்ம எல்லாமே போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் அதோடைய முடிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுங்க. அதனால எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பெருசாக இல்லாமல் எந்த ஒரு அகலக்காலம் வைக்காம குறைந்த முதலீடு குறைந்த வருமானம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பெரிய இழப்பீடுகள், பண இழப்பீடுகள் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ ராகு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை குடிக்கக்கூடியவர் தான். பட் அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் போகும்போது கொடுத்ததை எடுத்துட்டும் போயிடுவார். அப்படிங்கிறதுனால ஒரு எச்சரிக்கையோட நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். ராகு ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த எச்சரிக்கை தேவைப்படும். ஸோ எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். வருமானம் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, செய்யக்கூடிய ஜாபு நல்லா இருக்கு. ஸோ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விதமான சூழ்நிலை தான் இந்த ஆகஸ்ட் மாதம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ சூரியன் அப்படிங்கும்போது ஒரு ஒளி கிரகம், கேது அப்படிங்கும்போது ஒரு இருள் கிரகம். ஸோ ஒரு இருள் கிரகத்தோட ஒளி கிரகம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தடை, ஒரு தாமதத்தை கொடுத்து தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த பொண்ணு தான், இந்த பையன் தான் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அதே போல் நீங்கள் ஒன்று நினச்சி வச்சுருப்பீங்கல்ல, நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும், இந்த அப்பியரன்ஸில் இருக்கணும், இந்த ஜாபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்தில் திருமணம் அப்படிங்கிறது முடியும் அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான வரன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், நம்ம ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதற்கு உண்டான தசாபுக்திகள், ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் போகுது அப்படின்னாக்கா இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாதகத்திலையும்
ஒரு 6ஆம் இடத்து புக்தி 8ஆம் இடத்து தசையோ புக்தியோ போகுது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை தான் திருமணம் சார்ந்த விஷயத்திலையும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் 7 கூடையவன் இருந்தாலும் கூட கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமா பேசணும் அப்படின்னா சில சமயங்கள்ல தற்காலிக பிரிவு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பையுமே இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆவணி மாதம் அப்படிங்கும்போது ஆகஸ்ட் மாத பிற்பகுதி செப்டம்பர் மாத 15 நாள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவணி. ஸோ அந்த மாதம் எல்லாமே சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஸோ டைம் சரியில்லை அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியன் சிம்மத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்களில் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவி இருந்தால் கணவன் கிட்டையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மாதமாகத்தான் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 6ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறவர் போறாரு. பொதுவாகவே ஒரு சிலருடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்திலேயே 6ஆம் இடத்துல குரு இருந்தாரு அப்படின்னாக்கா அவங்களுடைய தசாபுக்திகள் போகும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போகக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோச்சார ரீதியாக கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு நிற்கிறாரு. ஸோ உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சனி பகவான் வேற நிற்கிறாரு. ஸோ வக்ரம் அப்படின்னு இருந்தாலுமே கூட பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ப்ராப்ளம் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கல்விக்கு அதிபதியான புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு புதன் 6ஆம் இடத்தில் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. குரு புதன் இணைஞ்சிட்டாலே ஒரு நல்ல படிப்பு நல்ல அறிவு இதெல்லாமே கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு இருக்கும். பட் என்னன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இது ஒரு மறைவிட ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தானத்திற்கு உண்டான பலனையும் கொடுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா நீண்ட கால முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக நம்ம ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக. அது நம்ம கெரியர்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு எக்ஸாம்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை நினச்ச காலேஜில் படிக்கிறது, நினச்ச கோர்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம போராடித்தான் ஒரு விஷயத்தை பிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பட் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது அந்த கான்செப்டுமே நல்லா நம்மளுக்கு புரியும். நம்ம எக்ஸிபிட் பண்ணும்போது எளிமையாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சுமூகமாக போகக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். கும்பராசிக்கார நேயர்களுக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராகு கோச்சார ரீதியாக ராசியில் இருக்கும்போது மனக்கவலையை கொடுப்பாரு. வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் தேவையில்லாததை நினைத்து பிரச்சனைகளை இவங்களாவே உருவாக்கிக்குவாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்து அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையுமே இந்த ராகு கொடுப்பாருங்க. ஸோ கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் குரு. 6ஆம் இடத்துல குரு இருந்தால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள். ஸோ இப்போ கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால ஈஸியாக வயிறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொப்பை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது வயிறை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் பெண்களாக இருக்கும்போது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அலர்ஜிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுமே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது வயிற்றுக்குள் உள்ள உள் உறுப்புகள். ஸோ கணையம் கல்லீரல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கும்பத்துக்கு கண்டிப்பாக மிக மிக தேவை. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது கும்பராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழில் வேலை வருமானம் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது. அதே போல் ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா 7.5 சனி முடிகிற வரைக்குமே கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.